ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேடிஎம்ல யூபிஐ பின்னை நம்ம எப்படி சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் கொடுத்திருக்காங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் வந்து இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்ல யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இப்போ நீங்க யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இதுல பேமெண்ட் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, கீழ பாட்டம்ல நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்கான யூபிஐ பின்னை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்தியன் பேங்க் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த அக்கவுண்ட்கான யூபிஐ பின்னை சேஞ்ச் பண்ண போறேன். இந்த அக்கவுண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க, யூபிஐ பின் சேஞ்ச் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சேஞ்ச் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, சேஞ்ச் யூபிஐ பின் ஃபார் யுவர் இந்தியன் பேங்க் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து தெரியல, அதாவது உங்களுடைய யூபிஐ பின் வந்து தெரியல அப்படின்னா டெபிட் கார்டு அல்லது ஆதார் கார்டை பயன்படுத்தி நம்ம வந்து ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து என்னுடைய பழைய யூபிஐ பின் வந்து தெரியும். என்னுடைய பழைய யூபிஐ பின்னை பயன்படுத்தி நான் வந்து புதிய யூபிஐ பின் வந்து செட் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இதுல வந்து பாருங்க, கீழ பாட்டம்ல ஐ ரிமெம்பர் மை ஓல்டு யூபிஐ பின் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான ஓல்டு யூபிஐ பின் என்டர் பண்ணி புதிய யூபிஐ பின் செட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல உங்களுடைய பழைய யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓல்டு யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓல்டு யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓகே கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் பேஜ்ல என்டர் 4 டிஜிட் நியூ யூபிஐ பின் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு இப்போ வந்து 4 டிஜிட் தான் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பின் என்டர் பண்ண சொல்றாங்க. சில பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 டிஜிட் யூபிஐ பின் வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டை பொறுத்தது யூபிஐ பின் வந்து செட் பண்றது எல்லாமே. இப்போ வந்து பாருங்க, என்னுடைய இந்தியன் பேங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4 டிஜிட் தான் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பின் செட் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க வந்து எஸ்பிஐ எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 6 டிஜிட் அது மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து பேங்க் அக்கவுண்ட்டை பொறுத்தது. இப்போ நான் வந்து என்னுடைய யூபிஐ பின் வந்து புதுசா செட் பண்ணிக்கிறேன் 4 டிஜிட்ல. இப்போ 4 டிஜிட் புதிய யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல கன்ஃபார்ம் 4 டிஜிட் நியூ யூபிஐ பின் சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண யூபிஐ பின் திரும்ப என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் திரும்ப ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது யுவர் யூபிஐ பின் ஹஸ் பீன் செட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நமக்கான யூபிஐ பின்னை வந்து செட் பண்ணியாச்சு. அதாவது யூபிஐ பின் வந்து நம்ம சேஞ்ச் வந்து பண்ணியாச்சு. இப்போ நீங்க செட் பண்ண அந்த யூபிஐ பின் வந்து சரியா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்றதுக்கு இப்போ இதுல வந்து பாருங்க, செக் பேலன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து செக்னு சொல்லிட்டு பாருங்க, ரைட் சைடுல செக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து செக் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூபிஐ பின் வந்து என்டர் பண்றதுக்காக இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கான யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்க. இப்போ நீவா செட் பண்ண அந்த யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து காமிக்கும். காமிச்சது அப்படின்னா இப்போ நீங்க செட் பண்ண அந்த யூபிஐ பின் வந்து சரியா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.